Hello viewers, welcome to our channel V3 Vlogs. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் டக்குன்னு போய்ட்டு உடனே சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க அண்ட் தென் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு 2 rupees ஃபேஸ் மாஸ்க் தான் பார்க்க போகிறோம். என்னடா இது 2 rupeesல ஃபேஸ் மாஸ்க்கான்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற இந்த காஃபி பவுடர் வச்சு இன்ஸ்டன்ட் க்ளோயிங்கான ஒரு ஃபேஸ் மாஸ்க் தான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த லாக்டவுன் சுச்சுவேஷனில் நம்மளால் வெளியில் பார்லருக்கு போக முடியாது. ஸோ வீட்டில் இருக்க இந்த காஃபி பவுடர் வச்சு எப்படி இந்த இன்ஸ்டன்ட் க்ளோயிங் ஃபேஸ் மாஸ்க் ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஃபேஸ் மாஸ்க் பார்த்தீங்கன்னா நீங்கள் வீக்லி த்ரைஸ் வந்து யூஸ் பண்ணலாம். டெய்லி யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கின்னில் இருக்க பிளாக் ஹெட்ஸ் ரிமூவ் பண்ணும், ஒயிட் ஹெட்ஸ் ரிமூவ் பண்ணும் அண்ட் தென் டெட் செல்ஸையும் கிளியர் பண்ணும். ஸோ எனக்கு வந்து ஆயில் ஃபேஸாக இருக்குதுன்னு சொல்கிறவங்க வந்து இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். உங்கள் ஃபேஸில் இருக்க ஆயில் கண்டென்ட்டை வந்து எடுக்கும். ஸோ இது யூஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் உங்களோட ஸ்கின் வந்து நீட் அண்ட் கிளியராக இருக்கும் அண்ட் தென் நேச்சுரல் க்ளோ கண்டிப்பாக கிடைக்கும். ஃபஸ்ட் டைம் வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து காஃபி பவுடர் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து ஃபில்டர் காஃபி பவுடர் வந்து எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து இன்ஸ்டன்ட் ப்ரூ காஃபி பவுடர் கூட எடுத்துக்கலாம். ஸோ இன்ஸ்டன்ட் ப்ரூ காஃபி பவுடரில் பார்த்தீங்கன்னா பார்ட்டிகல்ஸ் வந்து ரொம்ப மைல்டாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா சுகர் ஆட் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ நான் வந்து ஃபில்டர் காஃபி பவுடர் எடுத்துக்கிறேன். இதோட பார்ட்டிகல் சைஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து பெருசாக இருக்கும். ஸோ எனக்கு வந்து ஈஸியாக வந்து ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காஃபி பவுடர் எதுக்காக எடுத்துக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னை வந்து க்ளோயிங்காக வச்சுக்கும் அண்ட் தென் டெட் செல்ஸை வந்து ரிமூவ் பண்ணும். சுகர் வந்து நல்ல ஒரு எக்ஸ்ஃபோலியேட்டர். அதை நம்ம ஸ்க்ரப்பில் யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஸ்கின்னில் இருக்க டெட் செல்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அது வந்து நியூ செல்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன ஆட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணுறோம். எதுக்காக இந்த லெமன் ஜூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இதில் விட்டமின் சி கண்டென்ட் வந்து நிறைய இருக்குது. ஸோ நம்ம ஸ்கின்னை வந்து டேமேஜ் ஆகாமல் பார்த்துக்கும். அப்புறம் நம்ம ஸ்கின் வந்து ஆயில் கண்டென்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா வந்து அதை வந்து கம்மி பண்ணும். இந்த 4 இன்க்ரீடியண்ட்டை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட டெக்ஸ்சர் வந்து எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ்ட் மாதிரியான டெக்ஸ்சர் இருக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன ஆட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா கோகோனட் ஆயில் வந்து யூஸ் பண்ணுறோம். எதுக்காக இந்த கோகோனட் ஆயில்னு பார்த்தீங்கன்னா வந்து இது ஒரு ஆன்டி பாக்டீரியல். ஸோ நம்ம வந்து இதெல்லாம் அப்ளை பண்ணிட்டதுக்கப்புறம் ட்ரை பண்ணும்போது நம்மளோட ஸ்கின்னில் இருக்க மாய்ஸ்சர் கண்டென்ட் வந்து கம்மியாகும். ஸோ அந்த மாய்ஸ்சர் கண்டென்ட்டை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்காக இந்த கோகோனட் ஆயில் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து கிளென்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் இதை வந்து அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணும்போது ஜென்டிலான ஒரு மசாஜ் கொடுக்கணும். ஹார்டாக வந்து மசாஜ் பண்ணாதீங்க. ஹார்டாக மசாஜ் பண்ணிங்கன்னா அது உங்களோட ஸ்கின்னை வந்து டேமேஜ் பண்ணிவிடும். ஸோ மைல்டான ஒரு ஸ்க்ரப் பண்ணுங்கள். ஸ்க்ரப் பண்ணிட்டதுக்கப்புறம் ஒரு 5 minutes வந்து அப்படியே விட்டுருங்க. அப்புறமா வந்து வாஷ் பண்ணணும். ஒன்ஸ் நீங்கள் வாஷ் பண்ணிட்டதுக்கப்புறமா வந்து நம்ம ஸ்டீம் பண்ணோம். ஸோ எப்படி இந்த ஸ்டீமிங் ப்ராசஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வார்மான ஒரு ஹாட் வாட்டர் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதில் நீங்கள் எப்போவுமே ரெகுலராக யூஸ் பண்ணுற டவலை வந்து சோப் பண்ணிக்கோங்க. சோப் பண்ணிட்டதுக்கப்புறம் அதை நல்லா பிழிஞ்சிட்டு நம்ம ஃபேஸில் வந்து ஒரு 2 minutes வந்து அப்படியே போட்டு விட்டுருங்க. ஸோ இந்த ஸ்டீமிங் ப்ராசஸ் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நாள் ஃபுல்லாக நம்மளோட ஸ்கின் வந்து க்ளோவாக இருக்கிறதுக்காக இந்த ஸ்டீமிங் ப்ராசஸை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். நான் வந்து இன்றைக்கி வந்து என்னோடய ஹேண்டில் வந்து அப்ளை பண்ணி காட்டியிருக்கேன். நீங்கள் வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இந்த ஹேண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து நல்லாவே தெரியும். ஸோ இதில் வந்து எவ்வளோ அழகாக இருக்குது ஸ்கின், எவ்வளோ பிரைட்டாக இருக்குது, க்ளோவாக இருக்குதுன்னு தெரியும். பட் இது வந்து எவ்வளோ டல்லாக இருக்குதுன்னு தெரியும். ஸோ இந்த ஃபேஸ் மாஸ்க்கை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிட்டதுக்கப்புறம் வந்து ஸ்கின் பார்த்திங்கன்னா வந்து அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்கும் அண்ட் தென் க்ளோயிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் உங்களோட மேக்கப் பண்ணிங்கன்னா வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கும் உங்களோட மேக்கப். ஸோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அவ்வளோதாங்க, நம்மளோட 2 rupees ஃபேஸ் மாஸ்க் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நீங்களும் உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு ரிசல்ட்டை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.